ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மை இசேகாய் லைஃப் சீசன் 1 எபிசோட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல யூஜியால குளிர சுத்தமா தாங்க முடியாதனால அவன் கிட்ட இருக்க மேஜிக்ல இன்சுலேஷன் பேரியர்னு ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணவும் அவனோட பாடி நார்மல் ஆயிடுது. இப்போ ஒரு வழியா யூஜி அந்த சிட்டிக்கு வந்துடுறான். அப்ப அங்க இருந்த காட்ஸ்லாம் உன்ன மாதிரி டேமருக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கவும், இங்க சாப்பாடு நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன்னு யூஜி சொல்றான். ஒரு வழியா அவங்கள சமாளிச்சுட்டு உள்ள போகும்போது அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல. அப்போ ஒரு ஹோட்டல் கண்ணில் படவும் நம்ம ஹீரோ உள்ள போறான். ஆனா அங்க இருந்த பொண்ணு, சாரிங்க இன்னைக்கு ஹோட்டல் லீவுன்னு சொல்றா. சரி, எப்போ ஓபன் பண்ணுவீங்கன்னு யூஜி கேட்கவும், எங்க கிட்ட இருந்த விறகு கட்டையெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம், அதனால இப்போதைக்கு எங்களால ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்றா. இப்ப யூஜி அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிக்கிறான். உங்களுக்கு விறகு கட்டை இருந்தா சமைப்பீங்களான்னு கேட்கவும், புதுசா வெட்டினா விறகு கட்டையில சமைச்சா நிறைய புகை வரும், அதனால அதை காய வச்சுதான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்றா. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுன்னு யூஜி அவன் டீமோட ஒரு காட்டுக்கு வந்திருக்கான். ஆனா எந்த மரத்தை வெட்டணும்னு யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்கவும், எங்களுக்கு தெரியாதுன்னு எல்லாம் மண்டையாட்டுது. சரி நானே பாத்துக்கிறேன்னு மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஸ் எடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் தான் பண்றான். ஆனா அங்க இருந்த எல்லா மரத்தையும் வெட்டிடுது. இதை பார்த்து அவன் டீம்லாம் ஆடி போய் உட்காந்துருக்காங்க. அப்ப இந்த ஸ்கில் ரொம்ப பவரா இருக்குன்னு யூஜி யோசிச்சுட்டு அங்க இருந்த நிறைய மரத்தை பீஸ் பீஸா வெட்டி வச்சிருக்கான். அப்ப ஸ்லைம் மாய்ஸ்சர் அப்சர்வ்னா என்னன்னு யூஜி கேட்கவும், அப்படின்னா என்னப்பா சாப்பாடான ஸ்லைம்ஸ்லாம் கேக்குது, சரி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்ப்போம்னு எல்லாத்தையும் ஈட் பண்ணிட்டு அங்க இருந்த மரக்கட்டையை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்றான். இப்ப யூஜி திரும்ப ஹோட்டலுக்கு வந்து ஒரு பீஸை சாம்பிளுக்கு கொடுக்கவும், உனக்கு எப்படி இது கிடைச்சதுன்னு அந்த பொண்ணு ஒரு செஃப் கிட்ட கூட்டிட்டு போறா. ஆனா இந்த கட்டை ரொம்ப ட்ரையா இருக்கு, இதுல சமைக்க முடியாதுன்னு அவர் சொல்லிடுறாரு. உடனே யூஜி அவன் ஸ்லைம் மூலமா மாய்ஸ்சரைசேஷன் பண்ணி திரும்ப கொடுக்கவும், இதை பார்த்தா செஃப் ஷாக் ஆகிட்டு என்னோட லைஃப்லயே இப்படி பெர்ஃபெக்டான கட்டையை பார்த்தது இல்லைன்னு அடுத்த செகண்டே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி பெர்ஃபெக்டான கட்டை எங்க கிடைச்சது, உங்ககிட்ட இன்னும் இருக்கான செஃப் கேட்கவும், யூஜி அவன் ஸ்லைம் கிட்ட இருந்த மொத்த கட்டையும் கொடுக்குறான். இதை பார்த்து அவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த கட்டையை எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் பண்ணுங்கன்னு யூஜி சொல்லவும், அதுங்களும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம்ல யூஜியோட வயிறு சாப்பாடு போடுன்னு கூப்பாடு போடவும், உனக்கான சாப்பாடை நான் ரெடி பண்றேன்னு செஃப் பயங்கரமா ஒரு டிஷ் பண்ணி கொடுக்குறாரு. அதை நம்ம ஹீரோ ஒரு வாய் சாப்பிட்டதுக்கே சொர்க்கத்துக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப யூஜி மொத்தமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு வரேன் இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லவும், இந்த மரக்கட்டைய ரொம்ப குளிரா இருந்தா ஈட்டுக்காக யூஸ் பண்ணுவோம், அதனால இது கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. உங்க எல்லாருக்கும் மரக்கட்டை தானே வேணும், நாளைக்கு வரும்போது அதை எடுத்துட்டு வரேன்னு இவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்னு தெரியலன்னு யூஜி யோசிச்சுட்டு அந்த சிட்டியோட அட்வென்ச்சர் கில்டுக்கு போறான். ஆனா அங்க மரக்கட்டையை வெட்டுறது மட்டும் தான் மிஷினாவே இருக்கு. இவங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு யூஜி ஃபர்ஸ்ட் கில்டுல ரெஜிஸ்டர் பண்றான். உடனே அங்க இருந்த பொண்ணு எந்த சைஸ்ல மரத்தை வெட்டணும்னு எங்க லீடர் வாட்கா கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லவும், யூஜி அவன் கார்டு எடுத்து போய் கொடுக்கறான். நீ ஒரு அட்வென்ச்சரான்னு கேட்டுட்டு, இந்த சிட்டிக்கு டெய்லியும் 5 டன் உடு இருந்தா மட்டும் தான் எல்லாரும் உயிரோட இருப்பாங்க, நீ இதுக்கு முன்னாடி மரத்தை வெட்டியிருக்கியான்னு கேட்கவும், ஒரு வாட்டி தான் வெட்டியிருக்கேன்னு யூஜி சொல்றான். உடனே அந்த லீடர் உன்னை பார்த்தா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியல, பார்த்து வேலையை பண்ணுன்னு சொல்லவும், யூஜி அவன் ஆக்ஸ் எடுத்துட்டு ஒரே வெட்டில எல்லா மரத்தையும் வெட்டிடுறான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த மரத்தை பாதியா தானே வெட்டணும், அதை வெட்டிட்டேன், 40 சென்டிமீட்டர் கரெக்டா இருக்குல்ல, அதையும் பண்ணிட்டேன், பெரிய கட்டையை நாளா வெட்டிடுறேன்னு யூஜி எல்லாத்தையும் முடிச்சிடறான். இன்னும் ஒரு வேலை இருக்கு, அதை ட்ரை பண்ணணும்னு லீடர் சொல்லவும், அதையும் இங்கேயே முடிச்சிடுறேன்னு அவன் ஸ்லைம்ஸை வச்சு ஈட் பண்றான். இதை பார்த்த லீடர் யாரா இவனை பாக்குறான். அப்ப யூஜி இன்னும் கொஞ்சம் மரத்தை வெட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லா மரத்தையும் பீஸ் பீஸா வெட்டி அட்வென்ச்சர் கில்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். அந்த பையன் கூட அந்த ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் பண்ணிருச்சுன்னு லீடர் சொல்லவும், ஸ்லைம்ஸை வச்சு எல்லா மேஜிக்கையும் யூஸ் பண்றவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்றா. உனக்கு யார் இதை பத்தி சொன்னான்னு யூஜி கேட்கவும், நான் சர்ச்சுக்கு போகும்போது யாரும் சொன்னாங்கன்னு சொல்றா. உடனே யூஜி நம்மளை தவிர வேற யாரும் யூஸ் பண்ணிருப்பா, சரி அடுத்த வாட்டி ஃபாதர் ஸ்டைல மீட் பண்றப்ப இதை பத்தி கேட்கணும்னு யோசிச்சுட்டு, என்னோட ஸ்லைம் இன்னும் நிறைய மரக்கட்டையை வச்சிருக்கு, அதை வைக்க இடம் பத்தலன்னு சொல்லவும், அப்படி எவ்வளவு வச்சிருக்கேன்னு அந்த பொண்ணு கேட்கறா. உடனே ஒரு 15 டன் இருக்குன்னு சொல்லவும், இதை கேட்ட அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. பார்த்தா கில்ட சுத்தி வெறும் மரக்கட்டையா தான் இருக்கு, இது மட்டும் தானா இல்ல இன்னும் இருக்கான்னு கேட்கவும், யூஜி அவன் ஸ்லைம் கிட்ட கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்த லீடர் இன்னும் ஷாக்லயே தான் இருக்கான். ஆனா யூஜி இன்னும் கொஞ்சம் வெட்டிட்டு வரேன்னு சொல்லவும், நீ ஆல்ரெடி நிறைய வேலை பார்த்துட்ட, உனக்கு ஓகேவான அந்த பொண்ணு கேட்கறா. பரவாயில்ல, இந்த உலகத்துல என்ன நினைச்சு ஃபீல்லாம் பண்றாங்கன்னு யூஜி யோசிச்சுட்டு அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற மொத்த மரத்தையும் வெட்டி அவன் டீம் மூலமா கில்டுக்கு எடுத்துட்டு வரான். அன்னைக்கு அவனுக்கான ரிவார்டை வாங்கிட்டு அவன் ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுக்கிறான். இப்ப அடுத்த நாள் அந்த ஹோட்டலுக்கு போகவும், அவர் நீ பண்ண விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், அதுக்காக உனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்னைக்கு ட்ரீட்னு சொல்றாரு. உடனே என்ன மனுஷனும் உல்ஃபும் ஸ்லைமும் பாக்குது. இப்ப யூஜி ஒரு வாய் எடுத்து வைக்கவும் அவன் யூனிவர்ஸை தாண்டியே போயிட்டான். அவனோட டீமுக்கும் அந்த சாப்பாடுலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு இன்னொரு பிளேட் கிடைக்குமான்னு யூஜி கேட்கவும், இதை விட பெஸ்டான சாப்பாடை கூட என்னால செய்ய முடியும்னு செஃப் சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, எங்க வயல்ல மட்டும் தான் ஸ்பெஷல் ஹெர்ப்ஸ் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணா இன்னும் டேஸ்டா இருக்கும், ஆனா அதை நிறைய மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்றா. உடனே யூஜி அவன் டீம் டென்ஷன் ஆகிட்டு நாங்க அதை பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வரவும், நீங்க 2 டீமா பிரிஞ்சு இந்த இடத்த பாத்துக்கோங்கன்னு சொல்றான். அதுங்களும் நல்ல சாப்பாடுக்காக
அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸை ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி காலி பண்ணுது. அது மட்டும் இல்லாம போற வழியில இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் அழிக்குது. அப்போ ஒரு ஸ்லைம் மட்டும் வித்தியாசமா இங்க ஒண்ணு இருக்குன்னு சொல்லவும் யூஜியும் ட்ரையாட வர சொல்லி அதை பத்தி கேட்கறான். ஆனா அவளுக்கும் அதை பத்தி தெரியல. சரி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு யூஜி அதை டச் பண்ணவும் அவனோட மேஜிக் அதை அப்சர்வ் பண்ணுது. உடனே யூஜிக்கு அந்த மேஜிக் கிறிஸ்டலை பத்தி ஞாபகம் வருது. அப்ப இந்த ஸ்டோன் இங்க இருக்கிற மேஜிக்கை அப்சர்வ் பண்ணதுனால தான் இப்படி பனி கொட்டுதுன்னு ட்ரையாட் சொல்றா. இது நேச்சுரலா வந்துச்சான்னு யூஜி கேட்கவும் வேற யாரும் மனுஷங்க தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு ட்ரையாட் சொல்றா. உடனே யூஜி எல்லாரையும் தள்ளி போக சொல்லிட்டு பேரியரை யூஸ் பண்ணி அதோட பவரை காலி பண்றான். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி இருக்கிறத கண்டுபிடிங்க நம்ம ஸ்லைம் கிட்ட சொல்றான். இப்ப எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா மொத்தமா 108 மேஜிக் ஸ்டோன்ஸ் கரெக்டா சென்டரை சுத்தி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அப்ப காட்டுக்குள்ள ஏதோ வித்தியாசமா இருக்கு, நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லவோ உன்னோட பிளான் என்னன்னு ட்ரையாட் கேட்கறா. இந்த ஃபாரஸ்ட்டை டிஸ்ட்ராய் பண்ண போறான்னு யூஜி சொல்றான். நீ சொல்றது கரெக்ட் தான், ஃபாரஸ்ட் எப்படியே திரும்பி வந்துடும், அதனால அந்த ஸ்டோன்ஸை ஃபர்ஸ்ட் அழிக்கிறோம்னு சொல்றா. உடனே யூஜி எல் ஃபயர் ஆஃப் டெமிஸ்னு அந்த ஃபாரஸ்ட்டை மொத்தமா அழிக்கிறான். அப்போ ஒரு பள்ளத்துல ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் தெரியவும் அதுக்குள்ள போனமான ஸ்லைம் கேக்குது. நம்ம இதை பண்றதுக்கு ஒரு ரீசன் தான் இருக்கு, இதை பண்ணாதான் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு யூஜி சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கறேன்.